ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 40. கதே மயி யுவாம் லப்த்வா வரம் மத் சத்ருஷம் சுதம் கிராம்யான் போகான் அபுஞ்சாதாம் யுவாம் பிராப்த மனோரதோ. 1/1 மீனிங். கதே மையே நான் சென்ற பின், யுவாம் நீங்கள் இருவரும், லப்தா பெற்ற பின், வரம் ஒரு மகனை பெறும் வரத்தை, மத் சத்ருஷம் என்னை போன்ற, சுதம் ஒரு மகன், கிராம்யான் போகான் சிற்றின்ப ஈடுபாடு, அபுஞ்சாதாம் அனுபவித்தீர்கள், யுவாம் நீங்கள் இருவரும், பிராப்த அடைந்ததால், மனோரதா உங்களுடைய விருப்பத்தின் பலனை. டிரான்ஸ்லேஷன். அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு நான் மறைந்ததும் என்னை போன்ற ஒரு மகனை பெற நீங்கள் சிற்றின்பத்தில் ஈடுபட்டீர்கள். நானும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினேன். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். அமரகோஷம் எனப்படும் சமஸ்கிருத அகராதியின்படி சிற்றின்ப வாழ்வானது பௌதீக ஆசை, கிராமிய தர்ம என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆன்மீக வாழ்வில் இந்த கிராமிய தர்மம் உயர்ந்ததாக கருதப்படுவதில்லை. உண்ணுதல், உறங்குதல், புணர்தல் மற்றும் தற்காத்து கொள்ளுதல் ஆகிய பௌதீக சுகபோகங்களில் சிறிதளவேனும் பற்றுடையவன் நிஷ்கிஞ்சனன் அல்ல. ஒருவன் உண்மையான நிஷ்கிஞ்சனனாக இருக்க வேண்டும். எதன் மேலும் பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த ஆசையும் இல்லாமல் இருக்க வேண்டும். எனவே சிற்றின்ப சுகத்தின் மூலம் கிருஷ்ணரை போன்ற ஒரு குழந்தையை பெறும் ஆசையிலிருந்து ஒருவன் விடுபட்டிருக்க வேண்டும். இது இந்த ஸ்லோகத்தில் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 41. அத்ருஷ்ட்வா அன்யதமம் லோகே சீலௌதார்ய குணைஹ சமம் அகம் சுதோ வாம் அபவம் பிருஷ்ணிகர்ப்ப இதி ஸ்ருத. வேர்ட் மீனிங். அத்ருஷ்ட்வா காணாமல், அந்யதாம் வேறெவரையும், லோகே இவ்வுலகில், சீல ஔதாரிய குணை நற்குணமும் தாராள மனமும் கொண்ட உன்னத குணங்களுடன், சமம் உங்களுக்கு சமமானக, அகம் நான், சுத மகன், வாம் உங்களிருவரின், அபவம் ஆனேன், பிருஷ்ணிகர்ப்ப பிருஷ்ணியிலிருந்து பிறந்தவர் என்று போற்றப்படும், இதி இவ்வாறு, ஸ்ருத நான் அறியப்படுகிறேன். எளிமையிலும் பிற நல்ல குணங்களிலும் உங்களைப் போல மிக உயர்ந்த நிலையிலுள்ள வேறு யாரையும் நான் காணவில்லை. எனவே பிருஷ்ணி கர்ப்பனாக அல்லது பிருஷ்ணியிலிருந்து பிறந்தவன் என்று புகழப்படுபவனாக இந்த உலகில் நான் தோன்றினேன். பர்பட் பை ஷீல பிரபாத். திரேதா யுகத்தில் பகவான் பிருஷ்ணி கர்ப்பராக தோன்றினார். பிருஷ்ணி கர்ப்ப இதி சோயம் திரேதா யுகாவதோரோ லக்ஷியதே என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் கூறுகிறார். பதம் 42. தயோர்வாம் புனர் ஏவாகம் ஆதித்யாம் ஆச கஷ்யபாத் உபேந்திர இதி விக்யாதோ வாமனத்வாச்ச வாமன. வேர்ட் மீனிங். தயோ கணவன் மனைவியான உங்களிருவரின், வாம் உங்களிருவரில், புனக ஏவ மீண்டும், அகம் நானே, ஆதித்யாம் அதிதியின் கர்ப்பத்தில், ஆச தோன்றினேன், கஷ்யபாத் கஷ்யப முனிவரின் விந்தின் மூலமாக, உபேந்திரன் என்ற பெயருடன், இத்தி இவ்வாறு, விக்யாத புகழப்பட்டேன், வாமனத் வாச்ச மேலும் குள்ளமாக இருந்ததால், வாமன நான் வாமனன் என்று அறியப்பட்டேன். டிரான்ஸ்லேஷன். அடுத்த யுகத்தில் முறையே அதித்தி, கஷ்யபர் என்னும் பெயர்களுடன் என் தாய் தந்தையராக தோன்றிய உங்களிடமிருந்து மீண்டும் நான் தோன்றினேன். உபேந்திரன் என்று அழைக்கப்பட்ட நான் குள்ளமாக இருந்ததால் வாமனன் என்றும் அறியப்பட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 40, 41, 42 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.